டிவிக்கு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்குன்றது எப்படி ஒரு காமெடியான விஷயமோ அது மாதிரி தான் இவர்கள். சரிங்க, ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கவங்க வந்து இவங்க வந்தால் கூடுதல்னா என்ன இது? இவங்க என்ன ஆளுக்கு 5% ஓட்டு நம்ம அந்த ஏடிஎம் ரத்தத்தை எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு புதுசாக ரத்தம் ஏற்றிக்கிறாங்க. பிளட் பேங்க் வச்சுக்கிறாங்க. அங்கே போனோம்னா டிவி ரத்தம் ஏற்றிட்டாரு. வளர்றதுல அவ்வளோதான். அப்படிதான். அதாவது கூடுதல் தகவல் வேணுன்றதாக டெல்லி கூப்பிட்டுருப்பாங்க. என்ன பேசுனேன் 30 நாள் என்ன பேசுனேன்? நீங்கள் தான் சிபிஐ சார் வாங்க பேசுனியா? இப்போ என்ன பேசுகிற? காங்கிரஸ் வரும், நாங்கள் அப்படி பண்ணுவோம், 40%, 41% வரும் தரையே. வணக்கம். இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்டிஏ கூட்டணி சம்பந்தமா பேசும்போது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்று பேசிய திரு செங்கோட்டையன் அவர்கள் தைக்கு முன்னாடியே டிடிவியும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. டிடிவியும் ஓ பன்னீர்செல்வம் யாருங்க? சும்மா இதையே பேசினுக்கிறீங்க. யார் அவங்க? எவ்வளோ % ஓட்டு வச்சிருக்காங்க? இல்ல, ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ரெடியா இருக்காங்களா சார்? டிவிக்கு கூட்டணி அடுத்தது ஆட்சி நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. டிவிக்கு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்குன்றது எப்படி ஒரு காமெடியான விஷயமோ அது மாதிரி தான் இவர்கள். சரிங்க, ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கவங்க இவங்க வந்தால் கூடுதல்னா என்ன இது? இவங்க என்ன ஆளுக்கு 5% ஓட்டு வச்சுட்டு ஜாயின் பண்ணுறாங்களா? சொல்லுங்கள். இது எல்லாமே அதிமுக ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறதுக்கான நரேட்டிவில் ஒன்று. திரும்ப திரும்ப அந்த நரேட்டிவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அதிமுக எதிராக ஒன்றும் இல்லாமல் யார் வந்தாலும் அவங்கள தூக்கி பிடிச்சி படம் காட்டுறது. இந்த செங்கோட்டையன் உள்ளே வெளியே வந்தார், என்ன படம் காமிச்சாங்க? அதுக்கு ஏதாவது வருத்தம் இருந்தார் அவர் அப்படியே காமிச்சு மாபெரும் தலைவர் தாவேக்கால நினைக்கிறார். இனி தாவேக்கா வேற லெவல்னாங்க. எதாவது நடக்குதா? இவரை விட்டுட்டு அவர் மலேசியா போயிட்டார். பாவம், அங்கே கூட கூட்டு போகல. இவர் இங்கே ஜனநாயகன் ரிவ்யூ கொடுத்துனுக்கிறாரு. அந்த படம் வந்தால் வேற லெவலாம், பலர் வாய் அடைத்து விடுமா. ஏன் அந்த படம் வரதுக்கும் வாய் அடைக்கிறதுக்கு நேர சம்பந்தம் இருக்குது. அது மட்டும் இல்ல, என் உடலில் ஓடுவது டிவிக்கு ரத்தம். ஆமா, அந்த ஏடிஎம் ரத்தத்தை எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு புதுசா ரத்தம் ஏற்றிக்கிறாங்க. பிளட் பேங்க் வச்சுக்கிறாங்க. அங்கே போனோம்னா டிவி ரத்தம் ஏற்றிட்டாரு. வளர்றதுல நம்பர் 1 இருக்கிறாரு. யாரும் ஒரு இன்னை வரைக்கும் அவர் சொன்னது எதுவுமே நடக்கல. ஈரோட்டில் பெரிய மாற்றம் வரும், அரசியல் மாற்றம் வரும், வரலாற்று திருப்பம் ஏற்படும், விஜய் வேற லெவலில் பேசுவார், பலரும் இணைவார்கள்னாரு. நேத்தம் பாருங்க, ஒரு பழைய எக்ஸ்பைரி பார்ட்டியை கொண்டு சேர்த்துக்கிறாங்க. அப்படிப்பட்டவருக்கு அதிமுக இருக்காரான்னு தெரியாது. இவங்க அறிக்கை விடுறதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் அதிமுக தான் இருக்காருன்னு அவங்களுக்கே தெரியல, தேடுகிறாங்க. நம்ம அதிமுகலேருந்து ஒருத்தர் போய் சேர்ந்துக்கிறான்னு சொல்கிறாங்க. அவர் முதல்ல நம்ம கட்சியில் இருந்தாரான்னு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் மாவட்டத்தை கேட்டால், சார் எனக்கு தெரில சார், அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு தெரிலன்னு. போய் முதல்ல தேடியா நம்ம நீக்கணும் அப்படின்னோடனே எல்லாம் தேடிக்க. சார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்காரு சார், எம்எல்ஏ வேறு இருந்திருக்காரு சார், எக்ஸ்பைரி பார்ட்டி சார். அப்படியா? அப்போ நீக்கிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு நாள் ஆகிக்குது. உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி நீக்கிறது ஒரு நாள் ஆகிடுது. அந்த மாதிரி எக்ஸ்பைரியும் ஓல்டு பேட்டரி செல்லையும் கூப்பிட்டு சேர்த்துக்குன்னு இவர் வீரம் பேசின்னு இருக்காரு. காமெடினா காமெடி. இப்போ லேட்டஸ்ட் காமெடி காங்கிரஸ் வரும் நம்பின்னு இருக்காங்க. காங்கிரஸ் வரும். பிரவீன் சக்கரவர்த்தி, ஒரு மூத்த பத்திரிகையாளர் பிரவீன் சக்கரவர்த்தி பல தடவை விட்டார். 150 ஆண்டு கால காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கு புதிதாக தோன்றிய தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்றால் அவர் பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசினுக்கிறாரு. அந்த அம்மா கம்முனுக்குது தேமேன்னு. ஏன்பா பிரவீன் சக்கரவர்த்தி தான் காங்கிரஸா அப்படின்னு கேட்கணும்ல. அதை கேட்கல. அவரு அடிச்சு ஊத்துறாரு. அதுங்களும் அப்படியே. அப்போ இதான் நிலைமை. நான் இன்னொன்று கேட்குறேன். டிடிவி ஓபிஎஸ் மாபெரும் தலைவர்களாக அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காட்டுதில்ல. சீமான் 8% வச்சிருக்காருல்ல, அவர் ஏன் தொடவே மாட்டேங்கிறாங்க? அவர் ஏன் ஒரு மாபெரும் தலைவராக காட்ட மாட்டேங்கிறாங்க? அவரை ஏன் ஒரு கணக்கில் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு தேர்தல் இதுனா 4 முனை 3 முனை போட்டின்றாங்க. சீமான் 8% பர்சனலாக தனியாக வச்சிருக்காரு. ப்ரூவ் பண்ணவர். நீ 0.8 கூட இல்லை. யார்? டிடிவி. 0.08 கூட இல்லை ஓபிஎஸ். அவரே ஜெயிக்க முடியல. இவர்களை பெரிய தலைவர்களை காட்டி ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் விஷயம். 8% வச்சிருக்கிற சீமானை பேச மாட்டாங்க. ஒன்றுமே இல்லாத டிடிவியும் ஓபிஎஸ்ஸும் பேசுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அதிமுக எதிராக இவங்க இருக்கிறாங்க. அதே நம்ம பெருசாக அதான் அஜெண்டா. ஐயோ வந்துட்டார், ஐயோ 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 செங்கோட்டையன், ஐயோ 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 ஐயோன்னாங்க. என்ன ஐயோ? அதே தான் 1972 புரட்சி தலைவர் கண்டது பின்னாடி ரொம்ப எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லுங்கிறாரு.
அந்த அம்மா தான் சத்யபாமாவுக்கு பயங்கர தாங்குற சக்தி இருக்குது. ஏன்னா அது ஒரு 1000 தடவை கேட்டிருப்பாங்க. 1972 புரட்சி தலைவரால் கண்டெடுக்கப்பட்டு இப்போ புதுசாக ஒன்று விட்டாரு. வந்த கூட்டத்தை பார்க்கும்போது 72 புரட்சி, இதை விட எம்ஜிஆரை திட்டத்துக்கு வேற வார்த்தையே கிடையாது. எம்ஜிஆருக்கு வந்த கூட்டமும் விஜய்க்கு வர கூட்டமும் ஒன்றா? ஏங்க அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு அரசியல் தலைவரோட உட்காந்துருக்காரு. வர்றவங்க அப்படிப்பட்ட இது அவர் சொன்னதை செய்கிறாரு. ஜனங்க அப்படி ஒரு ஆர்ப்பரிச்சு வராங்க. இவர் உக்காந்துக்கிட்டு உதவி செய்ய அங்கே போயிட்டு கொடை கொடுத்தா அந்த கொடை ரிட்டர்னில் வருமா? உதவி செய். சஜி, அஜிதா இந்த மாதிரி யாருக்குமே உதவி செஞ்சதில்லை வாழ்க்கையில். கேட்டால் சொல்லுவாங்க சர்டிஃபிகேட்டு +1 +2 மாணவர்கள்லாம் கொடுத்தாரே அப்படின்னு. 88 கோடி ரூபா டேக்ஸ் கட்டுறாரு. அதில் 80Gன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அதில் இந்த இதெல்லாம் கணக்கு காமிச்சிடலாம். 5 கோடி ரூபா செலவு பண்ணியிருந்தா 8 கோடி ரூபா செலவு பண்ணோன்னா 8 crores திருப்பி கொடுத்துருவாங்க. ஏன்டா 80Gக்கு செலவு பண்ணுறவனும் ஆரம்ப காலத்துலேருந்தா கை காசை கொடுத்து செலவு பண்ண எம்ஜிஆர் ஒன்றா? என்ன கதை? இதுதான் இவங்களுடைய நிலைமை. திரும்பவும் வந்து சார் கரூர் சம்பவத்துக்காக விசாரணைக்காக இன்னைக்கு வந்து தாவைக்கள் அந்த முக்கிய நிர்வாகிகள் வந்து டெல்லி வந்து சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. சென்னையிலே வந்து ஒரு தலைமை அலுவலகம் இருக்கும் போது ஏன் இவங்க வந்து டெல்லிக்கு கூப்பிடுறதுக்கான காரணம்? அவ்வளோதான், அப்படிதான். அதாவது கூடுதல் தகவல் வேணுன்றதாக டெல்லி கூப்பிட்டுருப்பாங்க. என்ன பேசுனேன் 30 நாள் என்ன பேசுனேன்? நீங்கள் தான் சிபிஐ விசாரணை வாங்க பேசுனியா? இப்போ என்ன பேசுகிற? காங்கிரஸ் வரும், நாங்கள் அப்படி பண்ணுவோம், 40%, 41% வருவோம், தனியாக ஜெயிப்போம்னு சொன்னாங்களே, அது என்னன்னு கேட்கறதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. எப்படி ஜெயிக்க போகிறீங்க, தனியாக எப்படி ஜெயிப்பீங்கன்னு கூப்பிடுவாங்க. அதனால் அந்த விசாரணை எங்கே விசாரிக்கணுன்றதெல்லாம் அவங்க இஷ்டங்க. நான் எல்லாரும் யோசிக்கிறது வந்து இவர்களை கூப்பிட்டு தாவைக்க அந்த கூட்டணி விவகாரம் சம்பந்தமாக ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். தேர்தல் நெருங்குற இந்த சூழ்நிலையில விஜயும் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜய் தானுங்க ஆட்டு காட்டு போனார் வண்டியில். பின்ன அவரை கூடாம இருப்பாங்களா? பண்ணாரா? கூப்பிடுவாங்க. இவங்க எல்லாம் நாங்களாம் இல்லைங்க, விஜய் தாங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாருன்னா சரி நீ போயிட்டு விஜய் அனுப்பிச்சிட்டு வா, அனுப்பிவிடு அப்படின்னு கூப்பிடுவாங்க. கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுவாங்க. மலேசியாவில் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு வந்திருக்காரு சார் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில். ஏங்க 2002 என்னமோ 2006 தேவா ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாராங்க. ரஜினி எல்லாம் கலந்துட்டாங்க. அதுக்கு இதை விட கூட்டம் ஜாஸ்தி. இசை வெளியீடு வந்து பெரிய வெற்றி யாருக்கு? திரு விஜய் அவர்கள் வந்து. என்ன வெற்றி? அதாவது யாருமே திரட்ட முடியாத கூட்டத்தை வந்து நான் தான் சொல்லிட்டேன்ல, தமிழன் எங்க இருந்தாலும் பைத்தியக்காரன், எங்க இருந்தாலும் பைத்தியக்காரன். அவன் நல்லா சம்பாதிப்பான். சம்பாதிச்ச காசு என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி இடத்துக்கு 2000 5000 டிக்கெட் இருந்தாலும் போய் எடுத்துட்டு ஏன்னு கை காட்டு கத்திட்டு இருப்பான். தமிழனுக்கு இதை தாண்டி வேறு எதுவும் தெரியாது. சினிமா நடிகர் பின்னாடி போகிறது தான் தமிழனுடைய பெரிய அடையாளம். இல்லாட்டி கிரிக்கெட் இருந்தால் அங்கே போய் தேசிய கொடி பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுவான். அங்கேயும் போய் தாவக கொடி கூட காட்டிக்கிட்டு இருப்பான். அதனால் தமிழனுடைய பாரம்பரியம் தான். நான் ஏன்டா நான் வெளிநாட்டிலேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வந்தேன், அந்த காசை மிச்சப்படுத்தி ஊருக்கு அனுப்புவோம், அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வர்ற ஆட்கள்கிட்ட பணத்தை கட்டி இது அவர் சொல்கிறாரு. என்னமோ சொன்னார், தெய்வங்கள் எங்கேயா இருந்தீங்க நீங்கள்லாம் அப்படின்னு கேட்குறாரு. எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கானுங்க. என்னன்னா துட்டை கொண்டு வந்து இந்த மாதிரி கொடுக்குறதான் வேலை. அப்போது இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் நடத்துகிறாரு அப்படின்னா ஏற்கனவே இதே மாதிரி சினிமா நிகழ்ச்சிகள் அங்கே நடந்துருக்கு மலேசியாவில். அதுக்கும் இதே எவ்வளோ கூட்டம் வந்திருக்குது. அதனால் இன்னொன்று பாருங்கள், பாதி பேர் இங்கேருந்து போய்க்கிறான். இது எவ்வளோ பெரிய கொடுமை. இதை விட ஜோக்கு, ஒரு கட்சியுடைய அனைத்து மாவட்ட செயலர்கள் காசு இல்லாதவன் தவிர, ஏன்னா அது கூட இவர் உதவி செய்யறதை பற்றி பேசுவாராம். இவர் ஆடியோ லான்ச்சுக்கு மாவட்ட செயலர் வரணுமா, ஆனால் சொந்த காசில் வரணுமா. அவன் சொந்த காசில் போய்க்கிறான். சொந்த காசு போட முடியாதவன் இங்கே தங்கிட்டான். பொதுச் செயலாளர்லேருந்து எல்லாம் அங்கே போயிட்டாங்க. விளங்குமா? இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ எஸ்ஐஆர் இது நடந்துகிட்டு இருக்குது, வாக்கு திருத்த பணி. அதுக்கு ஆட்களை கூட்டு டிஎம்கேலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது, ஏடிஎம்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. உலகத்திலே பெரிய கட்சி நாங்கள் தான், அதிக பூத்து பேச்சுன்னு. அவனை வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணோம்ல. பொதுச் செயலாளர் அங்கே போய் உட்காந்துக்கிறாரு. அவர் கூட்டத்தில் என்ன பேசுகிறார்? மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஜனநாயகன் படத்தை வெற்றியடை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, நம்ம உழைத்து பண்ணோம். இன்னும் அவங்க மன்றம் சினிமா இதை விட்டே வெளியே வரல. இப்படி நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ள தேர்தல் வந்துடும். இன்னும் சின்னம், வேட்பாளர் பிரிப்பு, இவ்வளோ வேலை இருக்குங்க. அவங்கவுங்க உட்காந்து மண்டை பிச்சுட்டு இருக்கிறாங்க பெரிய கட்சிகளை. நீ வந்து பால்வாடி கட்சி, நீ உட்காந்துட்டு ஆடியோ லான்ச்சு அது இதுன்னு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. நேற்று அவ்வளோ பிரச்சனை நடக்குது. எல்லா மாவட்ட செயலும் அங்கே இருக்கிறான். நிர்வாகிகள் ஒரு 2-3 பேரை தவிர மற்ற எல்லா நிர்வாகியும் அங்கே இருக்கிறான். இவங்க எப்படி மக்கள் பிரச்சனை பற்றி யோசிப்பாங்க?
இங்கே அரசியல் பண்ணோம்னா இந்த மக்களுடைய பிரச்சனை புரியணுமா வேணாவா? ஏதாவது தெரியுமா? இதான் நிலைமை. அங்கே போய் கோட்டு சூட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்குதான் லாய்க்கு. அதான் இந்த பிராண்டு தான் இவர் எலைட்டுன்னு வாங்க. மேல்தட்டு அரசியல். இந்த ராகுல் காந்தி பண்ணுறாருல ஓட் ஷோர் அப்படி போயிடுவார் லண்டன், அப்படியே ஓட் ஷோர் சிகாகோ, ஓட் ஷோர் மாலத்தீவு, இப்படியே போயிடுறது. பீகாரில் ஜெயிச்சிங்களா? அந்த ஆளுடைய 75 சீட்டையும் பிடிங்கி விட்டு 25 ஆக்கி விட்டு வந்துட்டீங்க. இந்த வடிவேலு சீட் ஆடும்போது இதை போடு அதை வைன்னு சொல்லி தோக்கடிச்சு போடுவாங்கம்மா, அந்த மாதிரி பண்ணி விட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் ராஜ குடும்பம், வெளிநாடு தான் சுற்றிட்டு இருப்பீங்க. இந்த மண்ணின் மைந்தர் இல்லை. ஒருத்தர் சசிதர் வேறு சொல்லிடுறான்னு இவர் திக்விஜய் சிங். அத்வானி காலு கீழே உட்காந்துருந்தா மோடி இன்னைக்கு 3 தடவை பிரதமர். ஆனால் காங்கிரஸ் எப்படின்னு சொந்த காங்கிரஸ் கட்சியானு திட்டுறான். ஏன்னா இதுதான் இந்த அடிமை மனப்பாவம். இவங்களே தான் இருக்கணும், இவங்களை சுற்றி வயசானவனாக இருப்பான். கம்யூனிஸ்ட் கட்சியில தான் பிரச்சனை. எவனும் சின்ன வயசுலேருந்து எவனும் வந்துடக்கூடாது. அப்படி சின்ன வயசுலேருந்து வரேன்னா இவன் மைண்ட் செட்டில் இருக்கிறவனே கொண்டு வருவான். நல்லா வேகமாக புதுசாக சிந்திக்கணும் கொண்டு வர மாட்டான். இவனை மாதிரியே சிந்திப்பான், அவனை கூட்டு வந்து கூட வச்சுக்குவான். ஏன்னா அப்போ தான் நமக்கு தொல்லை வராதுன்னு. அதனால இந்த கட்சி வழங்காமல் போகிறதுக்கு காரணமே இதான அந்த கட்சிக்காரே சொல்கிறாரு. அது உண்மைதான். பாஜக பாருங்க, நிபின்னு ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க, அகில இந்திய தலைவரா. அவர் யாரு? பீகார்ல ஒரு சாதாரண அமைச்சர். அவன் வந்து ஒவ்வொன்றையுமே யோசிச்சிருக்கான். கிரண் ரிஜிஜு யாரு? ஒரு மேற்கு இது அந்த இது இருக்குது வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து வந்த ஒரு எம்பி. இன்னைக்கு அவர் மினிஸ்டர். ஸ்போர்ட்ஸ்ல அவர் வந்தா பிறகு தான் வேற லெவல் போச்சு. ஒலிம்பிக்ல மெடல்லாம் வாங்குற அளவுக்கு போச்சு. இது மாதிரி புதுசாக சிந்திக்கிறவனா அவங்க பயன்படுத்திட்டே இருக்காங்க. புதுசா ஆளுங்களை கொண்டு வந்துட்டு பயன்படுத்திட்டே இருக்காங்க. பாருங்க அண்ணாமலை புதுசா அவங்களுடைய இதெல்லாம். ஆனா இங்க அப்படியே இருப்பாங்க. நான் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தவங்க காலத்துல இருந்தவங்களாம் இப்போ இருக்கிறாங்க. அப்படியே பேசணும் கூட உடனே தலைமைக்கு வர முடியல. வயசான பிறகு தலைமைக்கு வாங்க. ஏன்னா வயசாகி இப்படியே இதாகிடுவேன். அந்த மாதிரி இப்படித்தான் இவர்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கேப்ல இந்த மாதிரி ஆட்கள் இந்த கட்சியெல்லாம் இதுங்க வருதுங்கன்னா ஏதாவது மாற்றி யோசிச்சு ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா இதுங்களாம் அதே மாதிரி தான் இருக்குதுங்க. யாரை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லைன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அரசியல் இந்த மாதிரி தான். புதுசாக யார் மாற்றத்தை கொண்டு வராங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் புதுசாக மாற்றன்ற பேரில் இந்த மாதிரி சினிமா இது கூத்தாடுறது, டான்ஸ் ஆடுறது இதுதான் அப்படின்னா அதுவும் ஜனங்களுக்கு வெறுப்பாக தான் ஆகுது. இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் திருப்தியாக இருந்தது. நன்றி சார்.